வணக்கம். உங்களோட சாஃப்ட்வேரில் ஜேஎஸ்பிஎம் இஷ்யூ காட்டும்போது இந்த எரரை எப்படி அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட சாஃப்ட்வேரில் டாப் ரைட் கார்னரில் இருக்க ஹெல்ப்ன்ற மாடல் கிளிக் பண்ணி அதில் டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் கியூ இஸ் அ ட்ரே அல்டர்னேட்டிவ் பிரிண்டிங் டூல் அப்படின்ற ஆப்ஷன் இங்கே நம்ம டவுன்லோட் கொடுக்குறோம். ஸோ டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதில் டைரக்ட் டவுன்லோட் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டவுன்லோட் ஆன அப்ளிகேஷன் நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுறோம். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம க்ளோஸ் கொடுத்து திருப்பி நம்ம ஜுவல்க்ரோ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுறோம். இதில் கியூ இஸ் அ ட்ரே சர்டிஃபிகேட் அப்படின்ற சர்டிஃபிகேட் நம்ம இங்கே டவுன்லோட் கொடுக்குறோம். ஒன்ஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டமில் கீழே ஷோ ஹிடன் ஐகான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா நம்ம டவுன்லோட் பண்ண கியூ இஸ் அ ட்ரே வந்து உங்களுக்கு ஐகான் காட்டும். ஸோ இந்த ஐக்கானை ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அட்வான்ஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே சைட் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்து டவுன்லோட் ஆன சர்டிஃபிகேட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆக்சஸ் கேட்கும். ஸோ அதுக்கு நம்ம எஸ் கொடுத்து இங்கே கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த கியூஇஸ் ட்ரே வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே கீழே இருக்க க்ளோஸ் பட்டன் கொடுத்து இந்த அப்ளிகேஷன் நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் நம்மளோட சாஃப்ட்வேரில் ப்ரொஃபைல் பட்டன் கிளிக் பண்ணி இதில் ஆப் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இதில் பிரிண்டிங் அண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் பிரிண்ட் கனெக்ஷன் டூல் அதில் டிஃபால்ட்டாக ஜேஎஸ்பிஎம் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு இங்கே கியூஇசட்ரே ஆப்ஷன் எனபிள் பண்ணி இங்கே நீங்கள் சேவ் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேக் கொடுத்து நம்மளோட சாஃப்ட்வேர்லேருந்தே அதாவது பிரிண்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ சேல்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு சேல் பில் வந்து நான் தெர்மல் பிரிண்ட் எடுத்து பார்க்க போகிறேன். ஸோ அதுக்கு 28 அப்படின்ற பில் நம்பர் கிளிக் பண்ணி இதில் தெர்மல் பிரிண்ட் எடுக்கிறேன். ஸோ இதில் தெர்மல் பிரிண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு சாஃப்ட்வேரில் அலோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதாவது அதர் டிவைசஸ் அண்ட் ஆப்ஸஸை நம்ம அலோ பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அலோ கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேரில் கனெக்ட் பண்ணியிருக்க எல்லா பிரிண்டரோட நேமும் இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ எந்த பிரிண்டரோ அந்த பிரிண்டரை நீங்கள் கிளிக் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த எரர் காட்டுச்சு அப்படின்னா நம்மளோட ஜுவல்க்ரோ ஆப்பை க்ரோமில் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த க்ரோமில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லிங்க் பக்கத்தில் வியூ சைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அலோ டிவைஸ் ஆப் ஆன் டிவைஸில் வந்து உங்களுக்கு அலோ இருக்கும். ஸோ இதை ஜஸ்ட் நான் ரீசெட் பர்மிஷன் கொடுத்துட்டு திருப்பி நான் அலோவ் பண்ணுறேன். ஸோ அலோவ் பண்ணிவிட்டு நம்ம ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆப்பில் இந்த மாதிரி ரீலோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை ரீலோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரிண்டர் இஷ்யூ சால்வ் ஆயிரும். ஸோ ரீலோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பிரிண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூ ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுக்கு கீழே இருக்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும். Thanks for watching this video.